ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்டடி வித் சிங்கப்பெண்ணே. இன்றைக்கு நம்ம வீடியோவில் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். சின்னூல் என்ற பெயருடைய இலக்கண நூல் நேமிநாதம். புதுநெறி கண்ட புலவர் என்று யாரை யார் போற்றினார்? புதுநெறி கண்ட புலவர் என்று யாரை யார் போற்றினார்? வள்ளலார், பாரதியார். வள்ளலாரை பாரதியார் போற்றியிருப்பார். காலம் காட்டும் இடைநிலையும் பெயரச்ச விகுதியும் மறைந்து வரும் எச்சம் எவ்வாறு அழைக்கப்படும் என்பதை பின்வருவனவற்றுள் தேர்ந்தெடு. வினைத்தொகை. வெறியி என்பது சொல்லிசை அளபடை. சரியான வினாவை தேர்ந்தெடுத்து எழுதுக. தமிழரின் விருந்தோம்பல் பண்பின் அடிப்படை தனித்து உண்ணாமை. அப்போ என்ன கொஸ்டின்? தமிழரின் விருந்தோம்பல் பண்பின் அடிப்படை யாது? மேடை பேச்சில் மக்களை ஈர்த்தோர் திருவிக, பேரறிஞர் அண்ணா, ராபி சேதுப்பிள்ளை, கலைஞர் மு கருணாநிதி ஆகியோர் ஆவர். இதற்கு சரியான வினா மேடை பேச்சில் மக்களை ஈர்த்த நால்வர் யாவர்? ஐயோ முள் குத்திவிட்டதே எவ்வகை வாக்கியம்? உணர்ச்சி தொடர். செய்வினை வாக்கியம் எது? பாரதிதாசன் பாண்டியன் பரிசை பாடினார். இன்மையின் இன்னாத தீயாதெனின் இன்மையின் இன்மையே இன்னாதது. இக்குறட்பாவில் அமைந்த அடிமோனை சொற்களை எழுத்தெழுதுக. இன்மையின் இன்மையே. சக மக்கள் ஒன்றென்ப உணர்வதற்கும் இனிதினிதாய் எழுந்த உயர் எண்ணமெல்லாம் இயைபு அமைந்த சொற்கள் யாது? அதாவது சக மக்கள் ஒன்றென்ப உணர்வதற்கும் இனிதினிதாய் எழுந்த உயர் எண்ணமெல்லாம். இதில் அமைந்திருக்கு இயல்பு என்ன அப்படின்னா உணர்வதற்கும் எண்ணமெல்லாம். தீயொழுக்கம் காணல் நீர் போன்றது. பொருத்தமான பொருள் யாது? காணல் நீருக்கு பொருத்தமான பொருள் இருப்பது போல் தோன்றும் ஆனால் இராது. உவமை தொடரின் பொருத்தமான பொருளை தேர்ந்தெடுத்து எழுதுக. அறிஞர் அண்ணாவின் மேடை பேச்சு மடைத்திருந்த வெள்ளம் போல் அமைந்தது. தெளிவான சீரான பேச்சு. பொருந்தாத சொல்லை தேர்க. ஓதல், படா, ஆ, கொடுப்பதும், விளக்கு. இதில் மீதி மூணுமே அளபடைகள். மெல்லப்பாயும் தண்ணீர் கல்லையும் கரைக்கும். இப்பழமொழியின் பொருள் தொடர்ந்து முயன்றால் தடைகளை தாண்டலாம். விழுந்தானை தூக்கிவிட்டேன். இத்தொடரில் விழுந்தானை என்பது வினையால் அணையும் பெயர். வளர் என்ற வேர்ச்சொல்லின் வினைமுற்றை தேர்க. வளர்த்தார். வந்தனன் இச்சொல்லின் வேர்ச்சொல் வா. பரப்புமின் இச்சொல்லின் வினையடியை தேர்ந்தெடு. பரப்பு. தென்னன் என்பது எவ்வகை பெயர்? தென்னன் என்பது இடப்பெயர். தென்னாட்டை உடையவன் அந்த மாதிரி வரும். விடியலில் துயில் எழுந்தேன். இதில் விடியல் என்பது காலப்பெயர். இறைவனுக்கும் ஆண்டாளுக்கும் திருமணம் ஆன இடம் திருவரங்கம். நுண்துளி தூங்கும் குற்றாலம் என்று பாடியவர் திருஞான சம்பந்தர். தமிழ் இலக்கியத்தில் முதலாக தாலாட்டு பாடியவர் பெரியாழ்வார். நாட்டுப்புற இலக்கிய கூறுகளை வாய்மொழி, பன்னத்தி, பிசி, முதுசொல், அங்கதம் என்று சுட்டிக்காட்டிய இலக்கண நூல் எது? தொல்காப்பியம். தொல்காப்பிய நூல் நாட்டுப்புற இலக்கிய கூறுகளை என்ன சொல்லுதுன்னா வாய்மொழி, பன்னத்தி, பிசி, முதுசொல், அங்கதம். சிவனுக்கும் வாழைப்பழத்துக்கும் ஸ்லேடையாக பாடிய புலவர் அழகிய சொக்கநாத பிள்ளை. தமிழின் முதல் பாவடிவ நாடக நூல் மனோன்மணியம். இது பொறுப்பதில்லை தம்பி, எரித்தழல் கொண்டு வா, கதிரை வைத்திழந்தன்
வைத்திழந்தான் அண்ணன் கையை எரித்திடுவோம் என பாரதியின் பாஞ்சாலி சபதத்தில் கூறுபவன் யார்? வீமன். நவ்வி அப்படின்னா மான். இதில் மீதி எல்லாமே மாறி மாறி இருக்கு. வாயில் இலக்கியம் என்றழைக்கப்படும் நூல் வகை தூது. நச்சிலை வேல் கோக்கோதை நாடு என்று குறிப்பிடப்படும் நாடு சேர நாடு. குலசேகர ஆழ்வாரின் பெருமாள் திருமொழி 4000 திவ்ய பிரபந்தத்தில் எத்தொகுப்பில் உள்ளது? முதலாயிர தொகுப்பில் தான் 4000 திவ்ய பிரபந்தம் இருக்குது. அருண்மொழித்தேவர் என்று இயற்பெயர் உடையவர் சேக்கிழார். ஊனமில் ஊக்கமும் ஒளிரக் காய்ந்த நல்தீன் எனும் செல்வமே பழுத்த சேனகர். இதில் தீன் என்பதன் பொருள் மார்க்கம். மதுரைக் காண்டம், கூடற்காண்டம், திருவிளையாடற் காண்டம் என 3 காண்டங்களும் இடம்பெற்றுள்ள நூல் திருவிளையாடற் புராணம். கோவலன் தன் தீது இழல் என்று யாரை குறிப்பிடுகிறான்? மாதவி. உரைப்பாட்டு மடை என்னும் தமிழ் உரைநடை பகுதி இடம்பெற்றுள்ள நூலை இயற்றியவர் இளங்கோவடிகள். பல உயிர்களுக்கு உண்டியும் உடையும் உறையுருளும் கொடுப்பது எதுவென மணிமேகலை கூறுகிறது? உலக உயிர்களுக்கு உண்டியும் உடையும் உறையிலும் கொடுப்பது எது அப்படின்னு சொல்லியிருக்கு மணிமேகலை. அப்படின்னா அறம். சரியான இணையை தேர்வு செய்க. நொடை, விளை, துகிர் அப்படின்னா பவளம். இந்த மாதிரி மாறி மாறி வந்திருக்கு. ஆனால் கரெக்டாக இருக்கிறது நொடை அப்படின்னா விளை. பேரண்ட தோற்றம் குறித்த அறிவியல் செய்திகளை குறிப்பிடும் சங்க இலக்கியம் பரிபாடல். சங்க இலக்கிய நூல்களுள் பண்ணோடு பாடப்பட்ட முதல் நூல் பரிபாடல். 10 பாட்டில் குறைந்த அடிகளை உடைய நூல் முல்லைப்பாட்டு. கம்பராமாயணத்தின் குகப்படலம் இப்படியும் அழைக்கப்படும் கங்கை படலம். கம்பன் இசைத்த கவியெல்லாம் நான் என்று பெருமைப்பட்டவர் பாரதியார். கம்பராமாயணத்தில் அனுமனின் தலைமை பண்புகள் வீறு பெற்று விளங்கும் காண்டம் சுந்தர காண்டம். ஏலாதி எந்த நூல் வகையைச் சார்ந்தது? 11 கீழ்கணக்கு. மருந்து பெயர்களில் அமைந்த 2 நூல்கள் திரிகடுகம், ஏலாதி. மன்னர்க்கு தந்தேசம் அல்லால் சிறப்பில்லை, கற்றோர்க்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு அப்படின்னு சொல்கிற நூல் மூதுரை. திருக்குறளை லத்தீன் மொழியில் மொழிபெயர்த்தவர் வீரமாமுனிவர். பெரியாரை பேணி தமரா கொளல். இதில் தமர் என்பதன் பொருள் துணை. கிடைக்கதற்கரிய பேறுகளில் எல்லாம் பெரும்பேறு என்று வள்ளுவர் கூறுவது பெரியாரை துணைக்கொளல். இந்தியாவில் தொடங்கப்பட்ட முதல் நூலகம் எது? திருவனந்தபுரம் நடுவண் நூலகம். வாழ்க்கையின் அடிப்படை தேவைகளுக்கு அடுத்த இடம் புத்தக சாலைகளுக்கு தரப்பட வேண்டும் என்று வலியுறுத்தியவர் அறிஞர் அண்ணா. சமரச சன்மார்க்க நெறிகளை வகுத்தவர் ராமலிங்க அடிகளார். மூலிகை நோய் அறிந்து பொறுத்துக. மூலிகை நோய். ஆவாரம்பூ. ஆவாரம்பூ சர்க்கரை நோய். வாழைப்பூ வயிற்றுப்புண். வல்லாரை நினைவாற்றல். முடக்கத்தான் மூட்டுவலி. இதெல்லாம் நம்ம ஆல்ரெடி வாழ்க்கையில் நம்ம யூஸ் பண்ணுறது தான் எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். சுகருக்கு ஆவாரம்பூ டீ குடிப்பாங்க. வயிற்று புண்ணுக்கு வாழைப்பூ சமைச்சு சாப்பிடுவாங்க. நினைவாற்றலுக்கு வல்லாரை கீரை. அதே மாதிரி முடக்கத்தான் கீரை மூட்டு வலி கை கால் வலிக்கெல்லாம் சாப்பிட்றது. பல்பம் பிடிக்க வேண்டிய சின்னஞ்சிறு விரல்களில் தீக்குச்சிகள் என்று குழந்தை தொழிலாளர் நிலையினை தனது புதுக்கவிதையில் படம் பிடித்து காட்டியவர் அப்துல் ரகுமான். முசிறி துறைமுகப்பட்டினத்தில் பந்தர் என பெயரிடப்பட்ட இடம் அரேபியர் வணிகம் செய்த இடம். பொறுத்துக. தோவாளை. தோவாளை அப்படின்னா கன்னியாகுமரி கிட்ட இருக்கு. பூச்சந்தை. ஐயலூர் ஆட்டுச்சந்தை.
ஈரோடு ஜவுளிச்சந்தை. நாகப்பட்டினம் மீன் சந்தை. ஏன்னா நாகப்பட்டினம் வந்து கடலோரம் இருக்குது, அப்போ மீன் சந்தை. ஈரோடு ஜவுளி அப்படிங்கிறது நமக்கு ரெகுலராக தெரிஞ்சது. அதேமாரி தோவாளை அப்படிங்கிறது பூச்சந்தை, கன்னியாகுமரி சைடு. அப்போ அய்யலூர் அப்படிங்கிறது ஆட்டுச்சந்தை. மூவலூர் ராமாமிர்தம் அம்மாள் வாழ்ந்த காலம் 1883 1962 வரை. சந்திர மண்டலத்தியல் கண்டு தெளிவோம் என்று பாடியவர் பாரதியார். தமிழில் எகர ஒகர வரிசை எழுத்துக்களில் புள்ளிகளால் ஏற்படும் குழப்பங்களை களைந்தவர் வீரமாமுனிவர். கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே வாளோடு முன் தோன்றி மூத்த குடி என்று கூறும் நூல் புறப்பொருள் வெண்பா மாலை. கிபி 2ஆம் நூற்றாண்டில் தாளமி என்பவரால் மல்லியற்பா என்னும் துறைமுகமாக சுட்டப்படும் பகுதி எது? மல்லியற்பா அப்படின்னா அது வந்து மயிலாப்பூர். இந்தியாவின் தேசிய பங்கு வீதம் என்ற ஆய்வுக்காக கொலம்பியா பல்கலைக்கழகத்தில் முனைவர் பட்டம் பெற்றவர் சட்டமேதை அம்பேத்கர். மணக்கொடை வாங்கும் திருமணங்களில் கலந்து கொள்ள மாட்டேன் என மணக்கொடை முறைக்கு எதிர்ப்பு தெரிவித்தவர் கண்ணியமிகு தலைவர் காயிதே மில்லத் அவர்கள். பொறுத்துக. வீரமாமுனிவர். வீரமாமுனிவர் இத்தாலி. ஜியு போப் இங்கிலாந்து. கால்டுவெல் அயர்லாந்து. சீகன் பால்கு ஜெர்மன். வீரமாமுனிவர் இத்தாலி, ஜியு போப் இங்கிலாந்து, கால்டுவெல் அயர்லாந்து, சீகன் பால்கு ஜெர்மன். கொய்யாக்கனி என்ற நூலை எழுதியவர் யார்? பெரும் சித்திரனார். முதலில் 5ஆம் பிராயத்தில் வித்யாபியாசம் செய்யும் பொழுது தாய் தந்தையர் பிள்ளைகளை ஆசிரியர்களிடம் அடைக்கலமாக கொடுத்து வந்தனர். ஊவேசா. இது என்னது அப்படின்னா, இதில் வந்து மேற்கண்ட வரியில் வித்யாபியாசம் என்பது கல்வி பயிற்சி. அடுத்தது கூற்று காரணம். தோப்போ மீனாட்சி சுந்தரனாரின் காணல் வரி புதுவகையான ஆராய்ச்சி நூல். சிலப்பதிகார காப்பியத்தை காணல் வரி என்னும் பகுதியை மையமாக இயக்கிச் சொல்வது என்னும் கொள்கையை இதன் மூலம் நிலைநாட்டினார். இது வந்து கூற்று காரணம் இரண்டும் சரி. திராவிட சாஸ்திரி என்று போற்றப்படுபவர் பரிதிமாற் கலைஞர். வட்டார மொழி அப்படின்னா இருக்குது. கிளைமொழி கன்னடம் தெலுங்கு. எழுத்து மொழி நாளேடுகள். பேச்சு மொழி உணர்ச்சி மொழி. நம்ம பேசும்போது எப்பவுமே உணர்ச்சி வசப்பட்டு பேசிடுவோம். அப்போ எழுத்து மொழி அப்படின்னா நாளேடுகள் இருக்கிறது தான் கரெக்டாக அப்படியே பிரிண்ட் அடித்த மாதிரி இருக்கும் லெட்டர்ஸு. பேச்சு மொழி அப்படின்னா உணர்ச்சி மொழி. கிளைமொழி அப்படின்னா கன்னடம் தெலுங்கு. வட்டார மொழி இருக்குது. தமிழ் எழுத்துக்களில் சீர்திருத்தம் செய்யும் வகையில் எகர ஒகர வாசைகளில் புள்ளிகளால் ஏற்படும் குழப்பங்களை களைந்தவர் வீரமாமுனிவர். மேடை காட்சி திரைகளை பற்றியும் நாடக அரங்கின் அமைப்பை பற்றியும் கூறும் நூல் சிலப்பதிகாரம். மீசைக்கார பூனை என்ற நூலின் ஆசிரியர் பாவண்ணன். மங்கையர்க்கரசியின் காதல் என்ற சிறுகதை தொகுப்பில் இடம்பெற்றுள்ள சிறுகதைகளில் தமிழின் முதல் சிறுகதை என போற்றப்படும் சிறுகதை குளத்தாங்கரை அரசமரம். பெருங்காப்பியம் சிறுங்காப்பியம் தொடர்பான இலக்கணம் கூறும் நூல் தண்டி அலங்காரம். கீழ்கண்ட செய்திகளில் கூத்துப்பட்டறை நா. முத்துசாமி பற்றி சரியான செய்தியை தேர்ந்தெடு. தாமரை திருவிருது பெற்ற நா. முத்துசாமி புலியாட்டம் தோன்ற காரணமாக இருந்தவர். கலைஞாயிறு நா. முத்துசாமி நாடகக்கலையை மீட்டெடுப்பதையே தமது குறிக்கோளாக கொண்டவர். நா. முத்துசாமி தெருக்கூத்தை தமிழ்கலையின் முக்கிய அடையாளமாக்கினார். இதில் வந்து கூற்று 2, 3 சரி. இந்திரா காந்தி படித்த விஸ்வபாரதி கல்லூரி அமைந்துள்ள இடம் மாநிலம் மேற்கு வங்காளம்.
நாளும் கிழமையும் நலிந்தோர்க்கு இல்லை, ஞாயிற்றுக்கிழமையும் பெண்களுக்கில்லை என்று பெண்ணுரிமைக்கு குரல் கொடுத்த கவிஞர் கந்தர்வன். தமிழக அரசின் பரிசை பெற்ற முடியரசனின் காவியம் பூங்கொடி. நதி வெள்ளம் காய்ந்துவிட்டால் நதி செய்த குற்றம் இல்லை என்ற திரை இசை பாடலை இயற்றியவர் கண்ணதாசன். எது உம்மை தொகை? அண்ணனும் தம்பியும், அதுதான் உம்மை தொகை. செல்வி செய்தாள் என்பதன் பிறவினை செல்வி செய்வித்தாள். பெயருக்கு ஏற்ற வினைமரபினை தேர்ந்தெடு. செய்யுள் இயற்றினான். சரியான ஒற்றை இனம் காண்க. அவன் சிவப்பு மேலாடையை அணிந்து கொண்டு அலுவலகத்திற்கு புறப்பட்டான். பகுத்தறிவுத் துறையில் அவருக்கு இணை அவரே என்று அம்பேத்கரை புகழ்ந்தவர் நேரு. எவருடன் உறவு களவாமை வேண்டும் என்கிறார் வள்ளலார். உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுபவர் உறவு. இன்சொல் என்பதன் எதிர்ச்சொல் எழுதுக. வன்சொல். இன்சொல் அப்படின்னா இனிமையான சொல். அப்போ வன்சொல்னா தீய சொல். நண்பாற்றாரை நயமில செய்வார்க்கும். இதில் நயம் இல என்பதற்கு பொருத்தமான எதிர்ச்சொல் நயம் இல அப்படின்னா வஞ்சகம். அதுக்கு எதிர்ச்சொல் நன்மை. அம்மானை பற்றி தவறான ஒன்றை தேர்வு செய்க. அம்மானை ஒரு வகை காய் விளையாட்டு, சுவையான உரையாடல் விளையாட்டு. அம்மானை பெண்கள் விளையாடுவதற்கு ஏற்றது. அம்மானை விளையாட்டை 10 பேர் இணைந்து விளையாடுவர். இதுதான் தப்பு. கீழுள்ளவற்றுள் பொருந்தா சொல்லை தேர்ந்தெடுக்கவும். செம்மை, பசுமை, கருமை இதெல்லாமே பண்பு தொகையில் வர்றது. எளிமை இது வராது. ப்ரொபோசல் என்ற அலுவலக கலைச்சொல்லுக்குரிய தமிழாக்கம் தருக. ப்ரொபோசல் அப்படின்னா கருத்துரு. அண்டர்கிரவுண்ட் ட்ரைனேஜ் என்பதன் பொருத்தமான தமிழ் மொழிபெயர்ப்பு எது? புதை சாக்கடை. ஒளி வேறுபாடு. கறி கறி. இந்த கறி அப்படின்னா யானை, இந்த கறி அப்படின்னா காய்கறி. பொருந்தாத இணையை கண்டறிக. கூளம் தானியம். கூளம் அப்படின்னா தானியம் தான், ஆனால் கூளம் அப்படின்னா இந்தலாம் வந்திருக்கணும், அது வந்தால் தான் தானியம். தே என்பதன் பொருள் தே அப்படின்னா தேவன், கடவுள். பூமி என்னும் பொருள் தரும் ஓரெழுத்து ஒரு மொழி கூ. கலர் நிலம் இல்லாத கல்வி பெண்கள், அதாவது கல்வி இல்லாத பெண்கள் கலர் நிறம் போன்றவர்கள். இது பாரதிதாசன் கூற்று. முறையான சொற்றொடரை கண்டறிக. விழிகளை இழக்க நேரிட்டால் கூட தாய்த்தமிழினை இழந்துவிடக்கூடாது என்று எண்ணியவர் ரா. இளம்குமரனார். பங்கர் நினைவு அறக்கட்டளை சொற்பொழிவு என்ற தலைப்பில் இலங்கை யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் உரை நிகழ்த்தியவர் தனிநாயகம் அடிகள். தனிநாயகம் இல்லை, தனிநாகம். சரியான அகர வரிசையை தேர்ந்தெடு. உழவு, ஏர், மண், மாடு. இதோட இந்த வீடியோ முடிஞ்சது. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.